ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்க போகிறது சபரிமலா ட்ரிப் பார்ட் 2. படியேற ஆரம்பிக்க போகிறோம். மணி பார்த்தீங்கன்னா 5 மணி. எவ்வளோ நேரத்தில் ஏறுவோம்னு தெரியல, பார்ப்போம். மேலே போயிட்டு எவ்வளோ நேரத்தில் பார்ப்போம். ஸ்டெபிலிட்டி அண்ட் எபிலிட்டி இவரோட எபிலிட்டிக்கு ஒரு 7 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். டோலி சர்வீஸ் இருக்கு இங்கே, வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நடந்தே வந்து என்ன பிரைசிங்ல இருக்கு, வயசானவங்க யூஸ் பண்றது. டோலி வந்து என்ன பிரைசிங்ல இருக்குங்கிறது லாஸ்ட் வீடியோ செக் பண்ணுங்க. லாஸ்ட் வீடியோட ஏன்னா அவருக்கு இப்போ ஞாபகம் இல்லை அது, அதனால லிங்க் போட்டு வர்றோம். ஓகே, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சபரிமலா ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ரீச் ஆகிட்டோம் சபரிமலைக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பம்பையிலேருந்து நம்ம ஏறுறோம். பம்பையிலேருந்து நம்ம லைட்டாக ஒரு குளியில் போட்டுட்டு, நல்ல வெயில் டைம் தான் நம்ம போனது, குளியல் போட்டுட்டு அப்படியே மேலே ஏறுறோம். மேலே ஏறின உடனே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சின்ன கவுண்டர் இருக்கும், அப்புறம் விநாயகர் சன்னதி எல்லாமே இருக்கும். இங்கே நீங்கள் தேங்காய் வாங்கி உடைச்சிட்டு மற்ற என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நம்ம பயணத்தை தொடங்கலாம். காட்டுப்பாதை, நார்மல் பாதையெல்லாம் இருக்குது. நம்ம நார்மல் பாதையிலே போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா பம்பையிலேருந்து நம்ம அப்படியே ஏறிட்டோம். இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சன்னதி இருக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் இருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துருக்க விர்ச்சுவல் க்யூ, அந்த க்யூவில் தான் நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணணும். நாங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். இன்கேஸ் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணலை, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் இந்த விர்ச்சுவல் க்யூவில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பாத யாத்திரை ஆரம்பிச்சிடலாம். இங்கே ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி பண்ணுவாங்க. அது ரொம்ப எங்களுக்கு இதெல்லாம் எஃபெக்டிவாலாம் பண்ணலை, ஜஸ்ட் பார்த்துட்டு அப்படியே எங்களை அலோவ் பண்ணிட்டாங்க. அது ஓகே தான். நாங்கள் ஒரு 10 பேர் பிளான் பண்ணியிருந்தோம், பட் ஆனால் ஜாயின் பண்ணது 8 பேர் தான். 2 பேருக்கு அனுமதி இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது வந்து பந்தளராஜா வந்து இது நிறையா சொல்லியிருப்பாங்க. பந்தளராஜாவை தான் இங்கே வந்து ஒரு ராஜா சமஸ்தானம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இவர் தான் அவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காட்டை வந்து மெயினாக இது பண்ணுறது ஒரு கருப்பசாமின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் அந்த கருப்பசாமியோட இதில் தான் ஃபுல்லாகவே இந்த காடு வந்து அவரோட கண்ட்ரோல் தான் சொல்கிறாங்க. பூப்பாதையும் இல்லை, சிங்கப்பாதையும் இல்லை. இப்போ நம்ம போகிற பாதை வந்து படிப்பாதை. அது வந்து ஐயப்ப பாதைன்னு சொல்லுவாங்க. இது நாளைக்கு ஐயப்பன் வரக்கூடிய பாதை வந்து அது. இது வந்து நம்ம மக்கள் இதில் தான் நம்மளுக்கு அப்பாச்சி மேடு, சரங்குத்தி, கரடி பாதையா, சன்னிதானம். கரடி பாதை இல்லை, நம்ம பாதை. நம்ம பாதை, மக்கள் பாதை. நம்ம போறது அது ஐயப்பனோட பாதை. அந்த சபரிமலைக்கு குட்ஸ் எடுத்துட்டு போறது, டோலி போறது, அது எல்லாமே வந்து அந்த பாதை வழியா போகும். ஆராட்டுக்கு வந்து ஐயப்பன் வரக்கூடிய பாதை அதுதான். ஸோ அதனால தான் அதுக்கு வந்து ஐயப்ப பாதைன்னு பேர் வச்சாங்க. இது வந்து உங்களுக்கு ஸ்டெப்ஸா இருக்கும். ஒரு இதுல வந்து அப்பாச்சி மேடு, இப்பாச்சி மேடு, சரங்குத்தி, சபரிபீடம், அடுத்தது சன்னிதானம், அந்த மாதிரி ஒரு மலையாக நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இந்த இதில். ஸோ இந்த பாதையில் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் எல்லா இதையும் கவர் பண்ண முடியும். அதில் போனீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம போவோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அப்படியே படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். இருமுடி கட்டி ஏறுறவங்களும் ஏறிட்டு இருப்பாங்க, நம்மளும் நார்மலாக ஏறலாம். இது வந்து நம்ம நார்மலாக பக்தர்கள் போகிற பாதை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா காட்டு பகுதிகள் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா தான். இதெல்லாம் ஒரு சின்னதாக ஒரு கவர் பண்ணிடலான்ட்டு லைட்டாக இந்த பக்கம் வந்து ஒரு சின்ன கவர் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது நல்ல சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. சம்மர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், பாருங்கள். ஃபுல்லாக ரொம்ப ட்ரையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 14 ஷெட்டு தாண்டி வந்திருக்கோம். இது வந்து அப்பச்சி மேடு தாண்டி வந்திருக்கோம். வந்தோடனே இங்கே ஒரு நல்ல ஸ்பேசஸாக ஒரு இடம் மாதிரி உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 ஜீவன்ஸ் பக்தாஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தண்ணி பழம். அவங்க மீதியெல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஸ்ட்டு முடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான் அடுத்து. இன்னும் எத்தனை மேடு இருக்குது பிரச்சனை? நீங்கள் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆள். எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, அடுத்து போக கவர் பண்ணிடுவோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் டிவோஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் தவிர்த்து உங்களுக்கு ஒரு இன்னர் பீஸ் நீங்கள் இந்த இடத்துல ரியலாக ஃபீல் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் ஏறும்போதே சரி, உங்களுக்கு ஒரு அப்படியே இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குங்கிற அந்த ஒரு இது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஆஹா, எவ்வளோ தூரம் போகணுங்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியே பேரலாக நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படியே எஃபர்ட்லெஸ்ஸாக நீங்கள் ஏறிடுவீங்க. ஐயப்பன் உங்களை அப்படியே கூட்டு போயிடுவார். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பாதை வந்து பம்பைக்கு போகிறது. ஆக்சுவலாக அந்த ஐயப்பன் வரும்னு சொன்னாங்களா, டோலி சர்வீஸும் சரி மற்றவங்களும் இந்த பக்கம் தான் வருவாங்க.
இப்போ கரெக்டாக 2 மணி நேரம் இருக்கு. 5 மணிக்கு 7 மணி 2 மணி நேரத்துல வந்திருக்கோம். ஜேமியர் பாராட்டலாம். லாஸ்ட் டைம் 3 hours ஆச்சு. இப்போ 2 ஹவர்ஸ்ல வந்துட்டோம். இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ரெகுலரா வந்துட்டே இருக்கும். நல்லா இருந்துச்சு. முதல்ல வரேன். ஹாரி ஃபர்ஸ்ட் டைம் ஜேமியர் இருக்காரு. அப்படியே இருந்துச்சு. கல்லு முள்ளும் காலுக்கு மத்தியன்னு சொல்லிட்டு இடம் வந்துட்டோங்க. முடிச்சு உள்ள சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்பீங்க. உள்ள பார்த்துட்டு அடுத்தடுத்து கவர் பண்ணுவோம். ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லா தமிழ் தேதி 1 to 5 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். மேலே சபரிமலை ஓப்பனில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதமும் அப்புறம் சித்திரை மாதமும் பார்த்தீங்கன்னா அந்த ஆராட்டு திருவிழா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நாங்கள் இந்த டைம் வந்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பங்குனி டைம் தான் வந்திருக்கோம். பங்குனி ஆராட்டுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அது வந்து எக்ஸாக்டாக ஒரு சாட்டர்டே வந்திருக்கோம். சாட்டர்டே மார்னிங் கிளம்பி சாட்டர்டே நைட்டு ரீச் ஆகிட்டோம். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டே மட்டும் சபரிமலை சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா கீழே அந்த பம்பைக்கு வந்து நீராட்டு நடக்கும். அந்த ஃபங்க்ஷன் தான் பேர் ஆராட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பங்குனி உத்தரத்தில் வர்றதுனால இது ஸ்பெஷல். அன்றைக்கி வந்து உத்திரம் நட்சத்திரத்தில் சுவாமி வந்து கீழே வந்து எல்லாருமே பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம். லேடிஸ் எல்லாருமே வந்து நீங்கள் கீழே பார்த்துக்கலாம். அந்த 18 படி பாருங்களேன், 18 படிலையுமே விளக்கு ஏற்றி அது ஒரு ப்ராப்பராக இது பண்ணியிருப்பாங்க. இது கொடியேற்றம் வந்து சொல்லுவீங்க, கொடியேற்றம் ஒரு நாள் நடக்கும். அதான் இது கொடியேற்றம் பார்த்துட்டு இருமுடி கட்டாம வர்றவங்களாம் இதில் தான் வரணும். இது நம்ம தரிசனம் பார்க்க கூட்டம் இருக்கு. இது இருமுடி கட்ட லைனு, இது இருமுடி கட்டாத லைனு. போதும். அதாவது அங்கே மணி கட்டுற இடம்னு அந்த போர்டு இருக்கு. ஆனால் மணி யாரும் அங்கே கட்டுறது இல்லை, இங்கே தான் கட்டுறாங்க. இது ஏதோ ஐதீகம் போல. ஒருத்தங்க கட்டின மணி இன்னொருத்தங்க எடுத்து வேண்டினது நடந்தா அவங்க 2 மணியா கட்டணும்னு அடிக்கடி சண்டை நடக்காத குறையா எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதில் யாரும் எடுத்திருக்கா அப்படி வேண்டி நம்மளால நிறைவேற்றினா அடுத்து 2 கட்டுவா அப்படி என்ன வேண்டுதல் தெரியல. நடக்கட்டும் 2 கட்டுவா அப்படி. சுவாமி தரிசனம் பார்த்தாச்சு. அது இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது அப்படியே பேக் சைடு ஆஃப் அந்த மெயின் லார்டு, அந்த ஐயப்பனோட பேக் சைடு. இது இங்கே பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது ஃபுல்லாக அர்ச்சனை பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு ஸ்டைல் அவங்களோட ஸ்டைலில் அந்த கொட்டடிச்சு அர்ச்சனை பண்ணுவாங்க. நம்ம நேம் சொன்னோம் அப்படின்னா பண்ணுவாங்க. இங்கே மணி எடுக்கிறத பற்றி ஹரி சொல்லியிருப்பார். ஆல்ரெடி மணி கட்டுறது மணி எடுக்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் சைடு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் தரிசனத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஐட்டம் அன்னதானம் வந்தாச்சு. சாமி வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பார்த்தோம், கூட்டம் இல்லை. அன்னதானம் போனோம் ராக்கியோட கட்டுப்பாடு. தேனிக்காரங்க கடையில தான் போய் சாப்பிடுவாரு. அன்னதானம் சாப்பிடணும். கரெக்ட். அன்னதானம் சாப்பிட்டோம். ஆனால் தேனிக்காரங்க கடையில் சாப்பிடுவோம், வீடியோ அதுவும் சாப்பிடுவோம், வீடியோ எடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. அன்னதானம் கிடைச்சா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயப்பனா இல்ல அது தேனி கடைக்காரங்க சொல்றாரு. இல்ல கண்டிப்பா அன்னதானம் சாப்பிட்டுட்டு அது எப்படின்னு சொல்றோம். ஐயப்பன் அருள் இருந்தா அன்னதானம் வாங்குவாங்க. லாஸ்ட் இயர் சாப்பிட முடியல, காலிந்தாங்க கிடைக்கல. லாஸ்ட் டைம் கிடைக்கல, செம ரஷ்ஷா இருந்துச்சு. இப்பயும் ரஷ் தான், ஆனா இதை விட ரஷ்ஷா இருந்துச்சு. பசங்க கூப்பிடுறாங்க, முன்னாடி போயிடலாம் வாங்க, அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு ஃபுட்டு போல அன்னதானம் ஐயப்பனுக்கு படைச்சிருக்காங்க. ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಉತ್ಸವ ಇದೆ ಸ್ವಾಮಿ. ನಮ್ದು ದರ್ಶನ ಎಲ್ಲ ಆಯ್ತು, ಇವಾಗ ಉತ್ಸವ ನಡೀತಾ ಇರೋದು ಆನೆ ಮೇಲೆ, ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಕಾಣಿಸುತ್ತಾ ನೀಟಾಗಿ.
நைட்டு வந்தோம், இங்கதான் வந்து கூப்பிட்டாங்க. ஒரே room ல 2 பேரு. பாய் மட்டும் வாங்கி இவங்க 2 பேரும் தான் ஒரு போராட்டம். ஆன்லைன்ல ஃபுல்லா தேவஸ்தானத்துக்கே பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. ரூம் வந்து புக் பண்ணாலும் ஆன்லைன்ல காமிக்க மாட்டேங்குது, இங்க கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க. ஏதோ ரிசிப்ட் மாதிரி கொடுக்குறாங்க, கேரளாக்காரங்க மட்டும் கொடுக்குறாங்க. நாங்க ஏதோ ஆன்லைன் கவுண்டர்ல ஒரு அண்ணன் இருந்தாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னாரு. ஒரு 9:50க்கு ரூம் கொடுத்தேன். வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் தான். நீங்க எவ்வளவு நேரம் கியூல வெயிட் பண்ணீங்க? ஒரு 1 நேரம் டென்ஷன் ஆகிட்டாங்க. வரவங்கலாம் ஒரு ரிசிப்டை கொடுக்குறாங்க, ரூமை கொடுத்துறாங்க. கேட்டா ரெக்கமெண்டேஷன் லெட்டர். கேரளாக்காரங்க சரியில்லை. இவன் தமிழ்நாடு கேரளா பிரச்சனை வாங்குறான். அவங்க ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருக்காங்களா? அவங்கெல்லாம் ஒரு ஈக்குவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போறாங்க. நம்மளாம் கஷ்டப்பட்டு இங்க ஃபேமிலியோட வந்தவங்க ரொம்ப பேர் கீழே வெயிட் பண்ணியிருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க. எல்லாம் அங்கங்க படிச்சாங்க. 20 ரூபா பாய் வாங்கி அங்க படிச்சாங்க. ஆமா, பாய் 20 ரூபா தராங்க, 20 ரூபா ரெண்டுக்கு தராங்க. நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். தேவஸ்தானம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வரணும். எல்லாருக்கும் இதுவும் சீசனே இல்ல, சீசனே இல்லாத டைம்ல ரூம் கிடைக்கலன்னா இது கஷ்டம். அதுவும் ஃபேமிலியோட வரவங்க தான் ரொம்ப கஷ்டம். பட் ரூம் கிடைச்சிருச்சு, ஓகே. ஒரு ஆமா, 8 பேர் ஒரு இடத்துல தான் இருக்கிற ரூம் கிடைச்சு அதே கிடைச்சு பாய் பேஸ் பண்ணலாம். பக்தர்கள் இதை பார்த்துட்டு வந்தா அவங்க என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. பக்தர்கள் இதை பார்த்துட்டு ஆன்லைன்லயே முடிஞ்சு ரூம் புக் பண்ணிருந்தோம். அது டாட் ஆன்லைன் டிடிபி சொல்லுங்க. ஆன்லைன் டிடிபில ரூம்ஸ் புக் பண்ணிக்கோங்க. ஆனா அது எப்போ ஓபன் ஆகுன்னு தான் தெரியாது. கொஞ்சம் பார்த்துட்டே இருங்க, பார்த்து ஓபன் பண்ணி ஓபன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன சார்ஜ் இருக்காங்க? ஒவ்வொரு ரூம் ஒவ்வொரு சார்ஜ் இருக்கு. நாங்க எடுத்த ரூம் வந்து 69 தான் சார்ஜ். அது வந்து 4 பேர் தங்கறதா, எக்ஸ்ட்ரா 4 பேர் தங்கறனால அப்புறம் 200. அது 1000 மேல போறதுனால ஜிஎஸ்டி ரூல்ஸ் அப்ளை ஆகி அது ஒரு மறுபடியும் புஸ்டேஜ் 1000 ரூபாய்க்கு மேல போயிடுச்சு. 1156 நினைக்கிறேன். 500 ரூபாயில இருந்து 5000 ரூபாய் இருக்கு. ஆனா ஒரு ரூம் இல்லைன்னாங்க. இவர் தான் ஒரு ரூம் வாங்கிட்டாங்க. இல்ல அவர் அவரு கூட சரி, இப்ப தரிசனத்துக்கு கிளம்பிட்டோம். இப்ப அடுத்து எங்க கவர் பண்ண முடியும்? 4 மணியும் 6 மணி தரிசனத்தை வந்து நெய்யபிஷேகம் பகவான் அப்படிதான் இருந்தாரு. எப்படி அப்படிதான் இருக்காரு. இப்படி முத்திரையோட இருந்தார். நேத்து உற்சவம் பார்த்தோம்ல, நேற்று உற்சவரை பார்த்தோம். அது விளாக்ல வரும். அது அருமையா இருந்துச்சு. நைட் எப்படி இருந்துச்சு? யானை நேத்து சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. யானை மேல நீங்க வீலாக்ல பார்க்கலாம். சாணி மேல வருது. அதுல மெயினாவே இந்த ஜெண்டமரம் வச்சு அடிச்சாங்க. அது அற்புதமா இருந்துச்சு. அற்புதமா இருந்தது. மக்கள் எல்லாரும் இருந்துச்சு. இல்ல, மக்கள் எல்லாரும் வந்து இந்த உற்சவத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்க நேற்று உங்களுக்காக கஷ்டப்பட்டு அந்த கியூல நின்று அந்த லைவ் வந்து பிளாக்ல போடுறோம். டெஃபினட்டா பாருங்க. எல்லாரும் அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஊர் சுத்தி பயவுல நினைச்சா நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்